தலைப்புச் செய்தி. மாரடைப்பு காரணமாக இயக்குனர் பாக்யராஜ் உயிரிழப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வந்த நிலையில் மருத்துவ பலனின்றி காலமானார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். மாரடைப்பு காரணமாக இயக்குனர் பாக்யராஜ் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலை பூர்வீகமாக கொண்டவர் பாக்யராஜ். 1977ஆம் ஆண்டு சினிமா துணை இயக்குநராக தனது திரையுலக வாழ்வை தொடங்கியவர்தான் பாக்யராஜ். தற்போது மாரடைப்பு காரணமாக அவர் காலமானார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றினார். முந்தானை முடிச்சு, சின்ன வீடு படங்கள் மூலமாக தமிழ் திரையுலகின் வெள்ளி விழா நாயகனாக உருவெடுத்தவர் பாக்யராஜ். அவர் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கமல்ஹாசனின் சிகப்பு ரோஜாக்கள் வசனம் எழுதி புகழ் பெற்றவர் பாக்யராஜ். தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என அழைக்கப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். கன்னி பருவத்திலே திரைப்படம் மூலம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் பாக்யராஜ். நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முக வித்தகராக திகழ்ந்தவர் பாக்யராஜ். அவர் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார் பாக்யராஜ். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கலைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இணைந்தார். பாக்யா என்ற இதழையும் நடத்தி வந்தவர் பாக்யராஜ். அவர் தற்போது மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. பல்வேறு நடிகர் நடிகைகளையும் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவரது மறைவு திரையுலகிற்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது.